குரூப் 2 வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான், ரொம்ப அந்த அளவுக்கு ஹெக்டிக்கா இல்லை. ஸோ நம்ம வந்து படிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது வந்து இட் இஸ் வெரி ஈஸி திங் டு டூ. அண்ட் இன்னொரு திங் வந்து என்னன்னா, ரொம்ப நாளா சில பேர்லாம் 6-7 இயர்ஸா குரூப் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஜ் வந்துட்டு ஒரு ஃபேக்டர் கிடையாது. நம்ம as long as TNPSC is allowing you to write an exam, நம்ம 39 ஆனா கூட நம்ம வந்து படிச்சுட்டு எழுதலாம். ஏன்னா நிறைய சீனியர் ஆஸ்பிரன்ஸ் வந்து கிளியர் பண்றதை நான் பாக்குறேன். பிரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே வந்து அந்த இதுக்கு கொண்டு வரணும். ஏன்னா மெயினா ஏஜ் ஆயிடுச்சு படிக்க முடியலன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, பிரெயினோட அந்த பிளாஸ்டிசிட்டி, நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து நமக்கு கம்மியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு 10-20 பேஜஸ் படிக்கிறது, இதெல்லாம் நோட்டிபிகேஷன் வராதப்ப பண்ண வேண்டியது. இப்படிலாம் படிச்சு படிச்சு நம்மளோட பிரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி ஃபோன் யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இது பண்ணோம்னா ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. எப்போ வேணா நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கும் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒர்க் போறவங்களோட கொஞ்சம் கஷ்டம் தான். ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு படிக்கிறது கொஞ்சம், நீங்க வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கும் இதுக்கும் எதுக்குமே தயங்காதீங்க. ஒரு ஹவுஸ் ஹெல்ப் வச்சுக்கிற முடியுது, இல்ல பேரண்ட்ஸோட ஹெல்ப் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது அப்படின்னா ஒரு 2-3 hours ஆவது ஒரு நாளைக்கு வந்து நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அச்சீவ் பண்ண போற கோல் வந்து ரொம்ப பெருசு. அதுக்குன்னு நம்ம வந்து கொஞ்சமாவது எஃபர்ட் போடணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே நோ மேட்டர் ஒர்க் மேரேஜ் எது இருந்தாலுமே வந்து ஏஜ் எந்த ஃபேக்டர் இருந்தாலுமே வி கேன் ஓவர் கம்.